கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் உண்மையாலுமே செம்மையாக போயிட்டு இருக்குங்க. விராட் கோலி பண்ண சம்பவம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஏன் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு டிசம்பர் 20 25 டெஸ்ட் மேட்ச் வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது வேண்டாம், பிகாஸ் கிறிஸ்மஸ் வருது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு அவதிப்படுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஹாலிடே முடிஞ்சதை அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த 26 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நேம்ஸும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரியன் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரவுண்டு. ஸோ அங்கே நடக்கிறதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் ரொம்ப ஃபேமஸான கிரவுண்ட், அங்கே நடக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த பேர் தான் வச்சு அழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ நிறைய பேர் சாண்டா கிளாஸ் கெட்டப்பில் கூட இந்த ஒரு மேட்சை பார்க்கறதுக்கு ஆவலோட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா, அதாவது இந்த செஞ்சுரியில் நடந்துட்டு இருக்க டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பிச்சை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ராக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 250 அடிச்சாலே டீசென்டான ஸ்கோர். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்லேயே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான கிரவுண்டுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொலாப் ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். விராட் கோலி கொஞ்சம் அப்படியே மொமெண்டம் வந்துட்டு இந்தியா பக்கம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 38 ரன்ல வந்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தார். KL ராகுல் பாராட்டியே ஆகணும். மனுஷன் எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் சும்மா தெரிய விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய நாள் முடிவில் 50 ரன் அந்த மாதிரி வந்துட்டு அடிச்சு விளையாண்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கும் அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது வந்திருக்கு. ராகுல் உண்மையாலுமே வந்துட்டு செம்மையான ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க அவருக்கு. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கான இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்க போது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே ஆட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, இது முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அப்படியே தடுமாறி ஷார்துல் தாக்கூர் கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு கையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி 245 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்தியா ஒரு டீசென்டான டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. எடுத்த உடனே முகமது சிராஜ் மார்க்ரமோட விக்கெட் எடுத்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரம தூக்கிட்டாங்க. அப்பாடா மேட்ச் வந்துட்டு நம்ம கைக்கு மாறுது அப்படின்னு நினைக்கும் போது எல்கர் எங்கிருந்து தான் வந்தாரோ மனுஷன் எப்பவும் இப்படி ஆடி பார்த்தது கிடையாது. இன்னைக்கு செம்மையான ஒரு செஞ்சுரி. இதை தாண்டி எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை விராட் கோலி பண்ணார். அதாவது மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது இது எப்படியாவது பிரேக் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சில டைம் இந்த லக்கு மேஜிக்கு இதுக்கு மேலலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கும். அதாவது நம்மளே டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா விக்கெட் விழுகும், சோஃபாவில் உட்காந்துட்டே இருந்தோம்னா விக்கெட் விழுகும், அதாவது எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா விக்கெட் விழுகும், யார்கிட்டயாவது கூப்பிட்டு பேசினோம்னா விழுகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணால் நடக்கும்பா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அப்படி நடந்திருந்தா அதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி தான் விராட் கோலி ஒரு மேஜிக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது விராட் கோலி பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடியே கிரிக்கெட்டில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஸ்டூவர்ட் பிராட். ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பிராட் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டெம்பில் இருக்க பெயில்ஸ் இருக்கு இல்லையா, 2 பெயில்ஸ் இருக்கும், அதை இடத்த மாற்றி வச்சிருவார். அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறத தூக்கி ரைட்லையும், ரைட்டில் இருக்கிறத தூக்கி லெஃப்ட்லையும் மாற்றி வைப்பார். அடுத்த பாலே பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் விழுகும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் விழுகும் போல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை எல்கர் வேற அடிச்சுட்டே இருக்கிறானே, எப்படியாவது விக்கெட் எடுக்கணுமே, ஆப்போசிட்டில் இருக்கிற அவனாவது போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது விராட் கோலி கொடுக்குடு நோடி வந்தார். என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா ஸ்டெம்பே வந்துட்டு கொஞ்சம் உத்து பார்த்துட்டு இருந்தார். அந்த பெயில்ஸை அப்படியே வந்துட்டு மாற்றி வச்சுட்டார். இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் விட்டு அதுக்கு அடுத்த பால் பும்ரா விக்கெட் எடுத்தார். ஸோ இதுக்கப்புறம் இந்த மேஜிக் தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மையாலுமே இந்த சம்பவம் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பங்காளிகளுக்கு பொறுக்குமா, எப்படா என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாங்களே. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அதே மாதிரி பாகிஸ்தான் அந்த பக்கம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க. பாபர் அசாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ரன்ல அவுட்டு. ஸோ அதனால பார்த்தோம்னா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியன் ஃபேன்ஸ். பதிலுக்கு அவங்க கலாய்க்கணும் இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் சூதாட்டம் பண்ணுவாங்களா உங்க ஆளு விராட் கோலி, பார்த்தீங்களா எதுக்கு இப்போ மாதிரி ஸ்டெம்ப் எடுத்து வச்சீங்க, இதனாலே வந்துட்டு மொமெண்டம் சேஞ்ச் ஆகலான்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். எனிவே ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக இன்னும் வரல. அதாவது என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறத புஷ் பண்ணி ஆட ட்ரை பண்ண போறாரு. இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், அதாவது நான் T20 வேர்ல்ட் கப் நாங்கள் விளையாடுவோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுலேருந்தே ஓரளவுக்கு புரியுதுங்க, அவங்க யங் டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஒதுக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு மிடை அப்படிங்கிறது IPL முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கேப்டன்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர் ரோஹித் சர்மா மேலே இருக்கு. இது
அதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்தில் 9 மாதம் தூங்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஃபைனல் வரைக்கும் போனோம், ஜெயிக்க முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். கோலிக்கும் ரோஹிட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடைசி சான்ஸ் கிடைச்சா அந்த T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர் ஆக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.